ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வாழைக்காயை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இங்கே வாழைக்காயில் வறுவல் செஞ்சுருப்பீங்க, கூட்டு செஞ்சுருப்பீங்க, பொரியல் செஞ்சுருப்பீங்க, பஜ்ஜி செஞ்சுருப்பீங்க. ஆனால் புட்டு செஞ்சுருக்கீங்களா? இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நான் இந்த வாழைக்காயை வச்சு உங்களுக்கு புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான பொருட்கள்: தேவையான அளவுக்கு எண்ணெய், 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், மல்லித்தலை, கருவேப்பிலை. தேவைன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி குக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த வாழைக்காயை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதோட தோலை உரிச்சிட்டு ஒரு கிரேட்டரில் வச்சு இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த கிரேட்டரோட இந்த பகுதியில் சீவுனிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா பொலப்பொலப்பாக நல்லா பெருசாக கிடைக்கும். இதில் சீவுனிங்கன்னா ரொம்ப பொடியாயிரும், ரொம்ப கொலன்னு போயிடும். இப்போ இதை எப்படி குக் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச 2 டீஸ்பூன் எண்ணெய் இதில் விட்டுறலாம். எண்ணெய் சூடான விட்டு இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த உளுந்து பருப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா செவந்து வரட்டும். அதில் மிளகாயை சேர்த்துருவோம். 2 குண்டு பச்சை மிளகாய் இது. அது கூடவே 2 வரமிளகாயை சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தை சேர்த்துருவோம். நல்ல வாசமாக இருக்கும், உடலுக்கும் ரொம்ப நல்லது, ஜீரண சக்திக்கும் இந்த சீரகம் ரொம்பவே உதவும். இப்போ நம்ம வாழைக்காய் இதில் சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே நாம் இந்த வாழைக்காயை குக் பண்ணியிருக்கிறதுனால அதிக நேரம் இதை குக் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூட நம்ம தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பிளேட்டிங் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.